ஆசாசியாக பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இப்படி தனியாக போய் ஒரு வேலைக்கு சேர்ந்து அங்கே சாப்பாட்டுக்கு அவஸ்தைப்பட்டு அதுவே சமைச்சு அதுவே சாப்பிட்டு அது வேலைக்கு போய் கண்ணு முழிச்சு வேலை பார்த்து அதுக்கு கொடுக்குற காசை சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு நல்லது பண்ணணும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க உன் புள்ள என்ன 20,000 சம்பாதிக்குது, உனக்கு பெருமை தான், சந்தோஷம் தானேன்னு சொல்கிறாங்க. எனக்கு தான் தெரியும் என் புள்ள படுற கஷ்டம், அது என்ன பண்ணுதுன்னே தெரியல. என்னை விட்டுட்டு தூரமாக வேலை செய்யுது, தனியாக தங்கி கிடக்குது. என்ன பண்ண போகிறோம் பொண்ணாங்க? என்னம்மா பண்ணுறது? பசங்க வளர்ந்துட்டா பிரிஞ்சு தானே போயாகணும். இதுக்கே நீ இப்படி பண்ணுறையே. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? நினைக்கிறத விட்டுட்டு நடக்கிறத பாருமா. படுத்து தூங்கு. அவன் நல்லதாக இருப்பான். அவனுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்து தான் ஆகணும். நீ படுத்து தூங்கு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அவன் வாழ்க்கையை அவன் தான் வாழணும். என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்கிட்ட சொல்லாது. அது நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு தான் சொல்லும். அப்படி சொல்கிற பிள்ளைய என்னால் மறக்க முடியுமா? என் நெஞ்சு தாங்க முடியுமா? இப்போ கூட அவன் இங்கே தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எங்கே இருந்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும்.